ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 7th August 2026 வந்துட்டு எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் இயர் பேக்லாக் வேகன்சிஸோட நோட்டிஃபிகேஷன் ரெடிஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அது ஜஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் யூஸ்வலாக பண்ணுறது தான். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் ஜஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் 2026ன்னு கூகுளில் கொடுத்தாலே வரும். ஃபஸ்ட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸ், கரண்ட் ஓப்பனிங்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுதான் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ஸ் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி பேக்லாக் வேகன்சிஸ். ஸோ இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா அப்ளை ஆன்லைன். இது வந்துட்டு ஆக்சுவலி 7th ஆகஸ்ட்லேருந்து 27th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போது கிளிக் பண்ணணும் அப்படின்னம்னா அகெயின் இது யூஸ்வலாக வர்ற இதே தான் வெப் பேஜ் தான். ஸோ இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் இங்கே கொடுக்கணும். தென் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், அகெயின் கன்ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட் நேம் இனிஷியல் இருந்துச்சு, இனிஷியல் இருக்கிறத இனிஷியல் கொடுத்துக்கணும். நேம் இருந்துச்சு, லாஸ்ட் நேம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ தென் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் நேம் ஆட்டோமேட்டிக்கலி இங்கே வந்துடும். Please note that the mentioned mobile number and email ID will be the only way to notify you on the updates. It is in your own interest that the mobile number and email ID should be valid. நம்ம கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே கொடுத்துட்டு மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அதுக்கடுத்து எதுவும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வேணும் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், அது மேண்டேட்ரி இல்லை. தென் மெயில் ஐடி ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்கே மெயில் ஐடி ஜஸ்ட்டு கிளிக் மட்டும்தான் பண்ணணும். இங்கே டைப் பண்ணால் இங்கே நம்ம அகெயின் இது கொடுக்கணும், எந்த டொமைன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணணும். அகெயின் இங்கே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் கீழே செக்யூரிட்டி கோட் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இன்கேஸ் எதுவும் எரர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கலி காட்டும். ஸோ இப்போது பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீனில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம மொபைல் நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக்யூரிட்டி கோட் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஃபஸ்ட்டு மொபைல் நம்பருக்கு வரும். அதுக்கடுத்து அகைன் சேம் திங் மறுபடியும் அகைன் செக்யூரிட்டி கோட் கொடுக்கணும். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைல் நம்பருக்கு வந்தது இப்போ மெயில் ஐடிக்கு வர மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். நீங்கள் என்ட்ரி வெரிஃபை பண்ணினீங்க அப்படின்னா அடுத்த ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும்போதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்துடும். ஸோ தென் அடுத்ததில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப், ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும் இங்கே ப்ரௌஸ் கொடுத்து. அண்ட் தென் அதுக்கப்புறமா கேப்சர் ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் வந்துட்டு வெப்கேம்லேருந்து பண்ணலாம். பெட்டர் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், மொபைலில் எடுத்துக்கோங்க. மொபைலில் எடுக்கும்போது என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நின்றுக்கலாம், உங்கள் ஃபேஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெப்கேமில் எடுக்கிறதுக்கு பதிலாக. இந்த கம்ப்ரஸ் பண்ணுறது, சைஸ் இஷ்யூ, அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஐபிபிஎஸ்லேயுமே. அந்த இதை ஒன்று வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், வேணும்னா நான் லிங்க் எதுவும் கொடுக்குறேன். அடுத்து ஸ்கேன்டு சிக்னேச்சரும் சேமே தான், ஜஸ்ட் அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். அப்லோட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை வேலிட் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது டீட்டெயில்ஸில் பேசிக் டீட்டெயில்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிள் கேட்குறாங்க, எந்த சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம தமிழ்நாடுக்கு வந்துட்டு சென்னை சர்க்கிள்.
தென் ஸ்டேட்னா அது ஆட்டோமேட்டிக்கலி தமிழ்நாடு தான் வரும். லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். அதுக்கு அடுத்தது do you have 10th or 12th standard mark sheet certificate evidencing having studied specified opted local language? அதாவது உங்களோட 10th இல்லைன்னா 12th மார்க் ஷீட்டில் இந்த மாதிரி நீங்கள் தமிழ் படித்ததை காட்டுறதுக்கு யூஸ்வலி நம்ம இதில் கொடுத்துருப்பாங்கல்ல எந்த லாங்குவேஜ் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நோ கொடுத்தா எதுவும் வரல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டெஸ்ட் அகைன் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்கு ஆல்ரெடி, அதனால எஸ்ன்னு கொடுத்தாச்சு. கேட்டகரி எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சப்காஸ்ட் அதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ அ ட்ரைன்டு அப்ரெண்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ? எஸ்பிஐல ஆல்ரெடி எதுவும் அப்ரெண்டிஷிப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. தென் ஆர் யூ அ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபவ்? இன்கேஸ் எதுவும் ஸ்பெஷலி ஏபிள்டு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இதில் என்ன ஏதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இது கொடுக்கவும் டிசேபிள் ஆயிடுச்சு. அடுத்து ஆர் யூ பர்சன் வித் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி கவர்ட் அண்டர் செக்ஷன்? அகெயின் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இது இங்கே இது இல்லை அப்படிங்கிறதுனால நான் நோன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ரிலிஜியன் டு யூ விச் பிலாங், இதில் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, ஒருத்தர் போனதில் வீடியோவில் கேட்டிருந்தாங்க ரிலீஜியஸ் மைனாரிட்டினா எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மைனாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்துஸ் எல்லாமே மெஜாரிட்டியில் தான் வரும். மைனாரிட்டினா மோஸ்ட்லி பாக்கி இருக்க எல்லாருமே வந்துடுவாங்க. புத்திஸ்ட் இதில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட், கிறிஸ்டியன், ஜெயின், முஸ்லீம், சீக், சௌராஷ்டிரியன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வருவாங்க. பட் ஹிந்துஸ் வந்துட்டு மைனாரிட்டி கிடையாது, நம்ம மெஜாரிட்டி. ஸோ தென் ஆர் யூ சீக்கிங் ரிலாக்ஸேஷன் அண்டர் விடோ ஆர் டிவோர்ஸ்ட் விமென் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட்ஸ்? இன்கேஸ் வந்துட்டு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதில் நான் இங்கே இல்லைங்கிறதால நான் நோன் கொடுத்துட்றேன். ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மேன்? ஆல்ரெடி எதுவும் ஆர்மி மிலிட்ரி அங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இங்கே அகைன் வந்துட்டு ஆர் யூ டிசேபிள்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று வேலை பார்த்துருக்கீங்களா, இன்னொன்று வந்துட்டு வேலை பார்த்து அதனால எதுவும் இதாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இருக்கிறது ஆர் யூ டிபெண்ட் ஆஃப் சர்வீஸ்மேன் கில்ட் இன் ஆக்ஷன்? அதாவது நம்ம ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி ஆர்மிலையோ மிலிட்ரிலையோ வேலை பார்த்து அவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட டிபெண்ட்டாக நம்ம இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மேபி நம்ம அப்பா அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இங்கே எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நோன் கொடுத்துட்டோம். ஆல்ரெடி எல்லாம் டிசேபிள் ஆயிடுச்சு. ஆர் யூ ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ இன் கிளரிக்கல் கேடர்? ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாவ் யூ earlier employed in State Bank of India and resigned from the bank while in clerical cadre? ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்து ரிசைன் பண்ணி மறுபடியும் அகைன் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ அடுத்தது இஸ் ஆர் தேர் அட்வர்ஸ் ரிப்போர்ட் ரிகார்டிங் கேரக்டர் அண்ட் ஆன்டிசிடென்ட்ஸ் மோரல் டர்பிட்யூட்? அது இல்லைன்னு நான் கொடுத்துட்றேன். ஏதாவது பிரச்சனை ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு விச் ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர்? எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடுங்கிறதுனால மோஸ்ட்லி தமிழ்நாடுன்னு நான் கொடுத்துட்றேன். அதோட இது வந்துருச்சு. உங்களுக்கு எந்தெந்த சென்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு இதை கொடுத்துட்றேன். அடுத்து ப்ரிலிம்ஸுக்கே வந்துட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. சாரி, எஸ், ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு விச் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் பிலாங் ப்ரிஃபரன்ஸ் டூவில் அகைன் வந்துட்டு ஸ்டேட் கேட்குறாங்க. யூஸ்வலி வந்துட்டு ஸ்டேட் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னம்னா வந்துட்டு சென்டர்ஸ் தான் வேறு வேறு கேட்பாங்க. இந்த இதில் வந்துட்டு அகைன் சென்டரே கேட்குறாங்க. இதில் நான் கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு விச் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்? அதுவும் அகைன் தமிழ்நாடு நான் கொடுத்துக்கிறேன்.
சென்டர் இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஈரோடு இருக்குது. ஸோ ஈரோடையும் கொடுத்துட்றேன். அடுத்து அகெயின் சேம் திங் கண்டினியூஸ். அதில் கேட்ட மாதிரியே இதுலேயும் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் டு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு விச் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் பிலாங். ஸோ அகெயின் இதுக்கும் அதில் அப்படியே செலக்ட் பண்ணதை அப்படியே இதுலையும் கொடுத்துட்றேன். அடுத்த கேட்குறது ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோவிங் ஐடி வென் அப்பியரிங் ஃபார் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் போகும்போது வந்துட்டு எந்த ஐடி கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது டிக் பண்ணியாச்சு ஐடி. தென் இங்கே என்ன வேணுமோ பேன் கார்டோ பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு எது வேணுமோ கொடுத்துட்டு அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ தென் கைண்ட்லி இண்டிகேட் மீடியம் ஆஃப் பேப்பர் இன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். எந்த மீடியமில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சி ஹியர் ஆப்ஷன் வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த், அடுத்து ஜெண்டர், இது எல்லாமே நார்மல் தாங்க. டூ யூ ஹாவ் ட்வின் பிரதர் ஆர் சிஸ்டர், அவங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கூட பிறந்தவங்க ஒரே மாதிரி இருக்கிறவங்க. அடுத்தது அவங்களோட அதெல்லாம் டிசேபிள் ஆகிடுச்சு ஆல்ரெடி. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. அதே மாதிரி கன்சர்ன் டு ஆதார்னு கேட்குறாங்க. இதுவும் கொடுத்துக்கோங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து தான் ஆகணும். ஃபாதர்ஸ் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் கேட்குறாங்க ஃபாதர்ஸ்க்கும். அதே மாதிரி மதர், அதே மாதிரி ஸ்பவுஸ். அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இப்போ ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்க்ரீன் போமா. ஸோ இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணியாச்சுங்க. என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் கிராஜுவேஷன் என்ன கிராஜுவேஷன், அதுக்கு அடுத்தது பிஜியோட டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க இருந்துச்சு அப்படின்னா. அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு 10th 12th இதெல்லாம் எதுவும் கேட்கல. ஸோ நீங்கள் இருக்கிறது மட்டும் கொடுத்துருங்க. கிராஜுவேஷன், பிஜி இருந்துச்சு பிஜி, யூஜி இருந்துச்சுன்னா யூஜி ரெண்டுமே. அதுக்கு அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி எதுவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கொடுத்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு, இல்லைன்னா இல்லை. தென் வெதர் டிசைரஸ் ஆஃப் டேக்கிங் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், பெட்டர் எடுத்துக்கிறது நல்லது, அதனால் எஸ் கொடுத்துக்கோங்க மோஸ்ட்லி. அடுத்தது லாங்குவேஜஸில் இங்கே தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் இருக்கணும், அதனால் ரீட் ரைட் ஸ்பீக் நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ தென் அது இல்லாமல் இங்கிலீஷும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போது அடுத்த பேஜுக்கு போவோமா. ஸோ இப்போது டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டும் ப்ரிவ்யூ கேட்டுச்சு. ஸோ ப்ரிவ்யூவில் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை ஒன்று கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று அப்லோட்ஸ், அடுத்து ப்ரிவ்யூ முடிச்ச உடனே அப்லோட்ஸில் வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்துட்டு நீங்கள் ஏதாவது 1-2 ஏதோ தி ஏ அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் தப்பாயிட போகிறதில்ல. அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தெரியணும், அதுக்காக மட்டும்தான். அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று தம்ப் இம்ப்ரெஷன், அது யூஸ்வலி நம்ம அப்லோட் பண்ணுறது தான். பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு 10th சர்டிஃபிகேட் எதுவும் கேட்கல. ஏன்னா ஐபிபிஎஸ்ல 10th சர்டிஃபிகேட் கேட்டுருப்பாங்க. இதில் 10th எதுவும் கேட்கல, 10th சர்டிஃபிகேட்டும் கேட்கல. ஸோ தென் அதுக்கடுத்து செக்யூரிட்டி கோடு கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். இன்கேஸ் இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, அதாவது ஃபைல் கம்ப்ரஸ் பண்ணுறது, சைஸ் இஷ்யூ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி என்ஐசிஎலுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு இது போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், அந்த வீடியோலேயே நம்ம கிளியராக கொடுத்துருந்தோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா ஐபிஎஸ் கிளர்க்குக்குமே நம்ம போட்டிருந்தோம், சிஎஸ்ஏவுக்குமே. அதில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் ஏதோ கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணுங்கள், டோன்ட் வெயிட் ஃபார் த லாஸ்ட் டே. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.